இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் புள்ள ரொம்ப வருஷமா படுத்த படுக்கைய கோமால இருந்தான். அவனை நம்பி வந்த அந்த மீனா பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இல்ல. என் பேரு சிபி கிட்டத்தட்ட எங்களை பிரிஞ்சு வெளிநாட்டுல இருந்தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. இந்த வருஷமாவது பொங்கல் நல்லபடியா பொங்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நல்லபடியா பொங்கிடுச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், ராசியான மண். அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாதுமா. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் கெட்டதை கொடுத்துட மாட்டாரு. என்னதான் உங்க குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தாலும் உங்க பிசினஸ்ல நீங்க நம்பர் 1 இருக்கீங்க. ஒரு பொண்ணா சாதிச்சு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்பிக்கையா இருங்க. சீக்கிரமே உங்க புள்ள குணமாகி எழுந்து வந்து பேசுவாரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நைட்டு நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. சாமியாடி குறி சொல்லுவாரு. இது பொங்கல் முடிஞ்சு வழக்கமா நடக்கிறது. அவர் சொல்றது அப்படியே நடக்கும். நீங்களும் அவர்கிட்ட குறி கேட்டுக்குங்க. சரிங்க. சரி, நான் வரேம்மா. சரி. எதுக்கே ஆயிட்டு? அட புடியா, நீ தானே இந்த ஊர் சாமியாடி? ஆமா. இன்னைக்கு உங்ககிட்ட எங்க அத்தை அருள் வாக்கு கேட்க வருவாங்க. அத்தன்னா அதான்யா கனகாம்பாள். உங்க சிவதான ஐயா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல? ஆமா. அவங்க கிட்ட உங்க வீட்டுல தமிழ் இருந்தா உங்க உசுருக்கே ஆபத்துன்னு சொல்லு. அவங்க உசுருக்கு மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்துக்கு ஆபத்து. அந்த பொண்ணை நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்க. அப்பதான் உங்க பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லு. என்ன பாக்குற? உனக்கு பணம் பத்தலைன்னா சொல்லு, இன்னும் கூட தரேன். சரிங்க. வெரி குட். சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிடணும். ஓகேவா? சரிங்கய்யா. சாமி, இந்த ஊர் இந்த மக்களும் நீ காட்டின வழியில தானையா இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கோம். நீ சொன்ன குறி எதுவும் இதுவரைக்கும் தப்புனதே இல்லை. உன்னை நம்பி இந்த ஊருக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கியா. இன்னைக்கு உங்ககிட்ட குறி கேட்க உன் வாசல்ல வந்து நிக்குதியா. நீ அவங்களுக்கு ஒரு நல்ல குறி சொல்லணும்யா. இன்னைக்கு இந்த ஆள் சொல்ல போற குறியால அத்தை மொத்தமா இந்த தமிழை வீட்டை விட்டு துரத்தணும். கொடுத்த காசுக்கு கண்டிப்பா இந்த ஆளு தமிழை பத்தி தப்பா தான் சொல்லுவான். ஜனா அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். இன்னையோட தமிழ் கதை முடிய போகுது. என்னப்பா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியலையா? நல்லத விலைக்கு வைக்காத, கெட்டத கூடவே சேர்க்காத. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமா, இது தெய்வம் உருவாக்கின பந்தம். இந்த பந்தத்தை துச்சமா நினைச்சா மேலும் மேலும் ஆபத்து தான் வரும். நீ என்னைக்கு இந்த புள்ள மனசு நோகாம நடந்துக்கிறியோ, நீ எப்ப இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறியோ, அப்போ உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன நாம ஒண்ணு பேச சொன்னா இந்த ஆளு வேற என்னமோ பேசிட்டு இருக்கான். விட்டுறாத,
கெட்டியா புடிச்சுக்கோ. இவ உனக்கு கடவுள் கொடுத்த வரம். விட்டுறாத. தாயி, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத. நீ உன் வாழ்க்கையில பல கஷ்டத்தை சந்திச்சிருக்க. இன்னும் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டம்லாம் வரும். ஆனா அந்த கஷ்டம்தான் உன்னை மேலும் மேலும் ஒசத்தும். நீ எதுக்கும் கலங்காத. உண்மையை சொல்லு. கெட்டது எதுவும் பண்ணி வச்சிருக்கியா? அத்தைய பாதிக்கிற மாதிரி தப்பா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணும் இல்லாம எப்படி சாமி அப்படியெல்லாம் சொல்லும்? இங்க பாரு தமிழ், இந்த குடும்பத்தோட வேறே எங்க அத்தை தான். அவங்க இத்தனை நாள் உன்னை கூட வச்சிருக்கிறதே உன்னால அவங்களுக்கு நல்லது நடக்கணும் தான். ஆனா இப்படி சாமிய வந்து நேர்ல உன்னால தப்பு நடக்கணும் சொல்லும் போது அது கேட்டுக்கிட்டு என்னால வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. புரியுதா? மீனா, இவ வந்த நாள்ல இருந்து நானும் அத்தை கிட்ட இததான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அத்தை தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ தான் என்னமோ இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த மகாலட்சுமி மாதிரிலாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தமிழ் பாவம். தமிழால இந்த குடும்பத்துக்கு என்ன கெட்டது நடந்திருக்கு? நீ சும்மா இரு வெண்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனமா. நான் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் மறைச்சிருக்கேன். ஒருவேளை நான் உங்க பேத்திங்கிற உண்மையை சொன்னா நீங்க என்ன ஏத்துப்பீங்களா? அவர் சொல்ற ஆபத்து அதுதானா? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜனமா. ஆனா இப்போதைக்கு என்னால அந்த உண்மையை சொல்ல முடியாது. நீங்க என்ன விளையாட்டுக்கு போக சொல்றீங்களா இல்ல சீரியஸா போக சொல்றீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நான் போறதுதான் நல்லதுன்னு இப்ப எனக்கு புரியுது. நான் போறேன். இனிமே நீங்க நினைச்சா கூட நான் திரும்பி வர மாட்டேன்.